ஓகே, நேற்று சொன்னதுதான் 2025 கட் ஆஃப் கான மார்க்குக்கு நியர் போறதுக்கு 95 மார்க் இருந்தா போதும். 95 மார்க் இருந்தா போதும். இந்த 95 மார்க்குக்கு வர்றதுக்கு உங்களுக்கு அரௌண்ட் 56 கொஷின்ஸ், கொஷின்ஸ்லாம் தேவை 47 கொஷின்ஸ் நெட் இருந்துச்சுன்னா போதும். இந்த 47 கொஷின்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸி 125ல இந்த கட் ஆஃப் வருது. ஆனா இந்த கட் ஆஃப் வச்சு நமக்கு ஃபுல்லா கிளியர் பண்ண முடியுமானா கிளியர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் ரேஞ்ச் தான் 2026 வரப்போகுது. அஃப்கோர்ஸ் வரப்போகுது அப்படின்னா நம்மளுக்கு 120 மார்க்ஸ் ஆச்சும் தேவை. அதுக்கு நீங்க எவ்வளவு டார்கெட் பண்ணனா 150 மார்க்குக்கு டார்கெட் பண்ணாதான் இந்த மார்க்ல எண்ட் ஆவீங்க. நீங்க இந்த மார்க் டார்கெட் பண்ணீங்கன்னா இந்த மார்க்குக்கு எண்ட் ஆவீங்க. ஓகே, ஸோ டார்கெட் வெரி ஹை 150. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் 150 தான் மார்க் எடுப்பேன். எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி 150ன்ற டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. 150 டார்கெட்னா ஈஸியா இந்த லெவலுக்கு எண்ட் ஆயிடலாம். மிஸ் ஆச்சுன்னா ஒரு 100 110 வந்துடும். 110 மார்க் வந்துடும். இந்த மார்க்கு எப்படி போறதுன்றது பேப்பர் 1ல இந்த மார்க்கு எப்படி போறதுன்றது தான் உங்களோட ஹையஸ்ட் டார்கெட்டா இருக்கும். பேப்பர் 2 இன்டர்வியூ யூ கான்ட் ப்ரெடிக்ட், வெரி சப்ஜெக்டிவ் பேப்பர்ஸ். நல்லா எழுதிருப்பீங்க, 70 மார்க் போட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. இன்டர்வியூ நல்லா சொன்ன மாதிரி இருக்கும், 70 மார்க் போட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. நான் கேண்டிடேட்ஸ் பார்த்துருக்கேன், லைவா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால நம்ம இன்டர்வியூயும் பேப்பர் 2வையும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. டேரக்டா இருக்கிறது இது ஒன்று தான், டேரக்டா போட்டுடலாம். அதே போல கேம் சேஞ்சர் இவன் தான், கட் ஆஃப் டிசைட் பண்றது இவன் தான். ரைட், இப்போ நேற்று சொன்ன மாதிரி கொஸ்டினோட பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் 1 to 10. இது செட் ஏக்கு சொல்றேன். எந்த செட்டுனாலும் ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துலயே கரண்ட் அஃபேர்ஸ் தனியா இருக்கும். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினை நீங்க எப்படி டார்கெட் பண்றதுன்னா, அழகா அந்த கொஸ்டின்ல இருந்து மட்டும் 3 கொஸ்டின் நம்ம போடுற மாதிரி வரும். இதுல இருந்து பிளஸ் ஒரு 4 கொஸ்டின் எப்படி நீங்க படிச்சு போடுறது மட்டும் பாத்துக்கோங்க. இந்த 4 கொஸ்டின் எப்படி போடுறது நான் சொல்றேன். இந்த 4 கொஸ்டின் நீங்க கண்டிப்பா போட்டு தான் ஆகணும், போட்டா தான் எட்ஜ் ஃபேக்டர் கிடைக்கும். அப்படி எட்ஜ் ஃபேக்டர் கிடைச்சிச்சுன்னா தான் மத்தவங்கள விட உங்களோட ஸ்கோர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, இந்த 4 கொஸ்டின் படிக்கிறதுக்கு வெறும் 3 மாசம் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது ஒரு சின்ன இன்ஸ்டிடியூட்டோட ஏதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கிற வெறும் 3 மாசம். இப்போ நீங்க ஆகஸ்ட்ல எக்ஸாம், ஜூலைல எக்ஸாம் வருதுல்ல, ஜூலைல எக்ஸாம் வருதுன்னா ஜூன் மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலீஸ் பண்ண மாட்டான். அப்ப என்ன படிக்கணும்? அதுக்கு முன்னாடி மே, ஓகே, ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே. ஃபெபே விட்டுருங்க, மார்ச், ஏப்ரல், மே. இந்த 3 மாசத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கிறதுல எது சின்னதா இருக்கு அதை எடுத்து படிங்க. 30 பேஜ், 35 பேஜ், 25 பேஜ், அது போதும். ரொம்ப பெருசா பல்க் டாக்குமெண்ட் படிச்சாலும் ஒரு பிரோஜனமும் இல்லை. இதே 3 டாக்குமெண்ட்டை 5 நாள் 4 நாள்ல படிச்சு முடிச்சிருங்க. இதை முடிச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த 4 கொஸ்டினை போட்டுடலாம். யாருக்கும் தெரியாத கொஸ்டின், யாருமே இதை போட முடியாது. எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்கல்ல, இந்த கொஸ்டின் போட்டுருவீங்க, நேற்று பார்த்ததுதான். இந்த கொஸ்டின் போடுறது யாராலையும் முடியாது, ஏன்னா எந்த கரண்ட் அஃபேர்ஸையும் நான் பார்க்கல. ஷூர் சார். தனியாக ஃபாலோ பண்ணும். யூபிஎஸ்சி விஷனோடதெல்லாம் பத்தாதுன்னா அது ரொம்ப வராது, ரொம்ப நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், அது வராது ப்ரோ. ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும் ப்ரோ சிஏபிஎஃப்க்கு. ஓகே ஃபைன். இந்த 10 கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் எந்த கரண்ட் அஃபேர்ஸ்லையும் கிடைக்காது. இந்த கொஸ்டினும் எந்த கரண்ட் அஃபேர்ஸ்லையும் கிடைக்காது. இந்த கொஸ்டின் நான் படிச்சிருக்கேன், டைரக்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து டைரக்டா வந்த கொஸ்டின். ஏன்னா ரொம்ப ஃபேமஸான விஞ்ஞான் ரத்னா அவார்ட் அப்படின்றத அவார்ட்ஸ்ன்ற செக்ஷன்ல ஒரு மொத்தம் 3 பேஜ் படிச்சீங்கன்னா 3 மாசம் 3 பேஜ் படிச்சீங்கன்னா அந்த கொஸ்டினை போட்டுடலாம். பட் அதெல்லாம் நம்ம யூபிஎஸ்சிக்கு படிக்க மாட்டோம்ன்றதுனால இது ரொம்ப கஷ்டமான கொஸ்டினா தெரியும். பட் ஆனால் ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஈஸியா வெளியில அப்படியே படிச்சுட்டு அப்படியே போடுற கொஸ்டின் அது. ரெண்டாவது இந்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் இது கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது தான், ஆனா என்னன்னா இது ஒரு பிஒய்க்யூ. அதர் எக்ஸாம்ஸ்ல இருந்து இஃப் ஐம் நாட் ராங் இது வந்து சிஐஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப்க்கு தனியா ஒரு கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆகும். 2025 ரிலீஸ் கொஸ்டின் பேப்பர்ல டைரக்டா வந்த கொஸ்டின் இது. இந்த கொஸ்டினுக்கு டைரக்டா ஆன்சர் போட்டுடலாம்.
அந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்த்து அந்த கொஸ்டினுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க, அதுக்கான ஆன்சர் கீ மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா இது அந்த கொஸ்டின் டன். இந்த கொஸ்டின் ஈஸியான அப்ரோச் நேத்தே பார்த்தது. இந்த கொஸ்டின் டேரக்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல நான் படிச்சிருக்கேன். இது டைரக்ட் கரண்ட்.